வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாமா வா. இல்லம்மா வினோ, நான் இப்ப சொல்ல போற விஷயம் உனக்கு சங்கடமா தான் இருக்கும். ஒரு பொண்ணா நான் இத சொல்லக்கூடாது. ஆனா ஒரு அம்மாவா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இத சொல்லித்தாம ஆகணும். இத்தனை காலமா என் புள்ள விட்டுட்டு போன குடும்ப சுமைய சுமந்தது போதாதுன்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவன் கட்டின தாலிய சுமந்துகிட்டு உன் வாழ்க்கைய நீயே அழிச்சிக்க போற. அவனே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்குமா? எதுக்கு இன்னும் இது உன் கழுத்துல இருக்கணும்? எப்ப இந்த தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சோ அப்பவே என் பையன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறது முறை இல்லம்மா. சடங்கு பண்ணி இத கழட்ட ஒரு அம்மாவா எனக்கு மனசு வரல. அத நீயே உன் கையால கழட்டி இந்த கோவில் உண்டியல்ல போட்டுடுமா. இனிமே என் பையனும் வரமாட்டான். அவன் நினைப்பு உனக்கு வரக்கூடாது. கடந்து போன அவன் நினைப்ப நெஞ்சில சுமக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அவன் கட்டின தாலிய மட்டும் சுமந்துக்கிட்டு நீ என்னம்மா பண்ண போற? அது உன் வாழ்க்கைய நரகமாக்கிக்கிட்டு தாமா இருக்கும். இருக்கிற கொஞ்ச வாழ்க்கையாவது உனக்கு சொர்க்கமா இருக்கட்டும். அந்த தாலிய உன் கையாலேயே கழட்டி அந்த உண்டியல்ல போட்டுடுமா. அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? நான் சரியா தம்மா பேசுறேன். அவ பாட்டுக்கு உன்னை தவிக்க விட்டுட்டு எங்களையும் உனக்கு பாரமாக்கிட்டு போயிட்டான். மேலும் அந்த தாலியையும் சுமந்துக்கிட்டு எங்களை இன்னும் பாவம் பண்ண வைக்காதம்மா. உன்னை கெஞ்சி கேக்குற, அத கழட்டிடு வினோ. நீ சுமந்துகிட்டு இருக்கிற இந்த தாலி உன் கழுத்துக்கு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கைக்கும் அது ஒரு பாரம்தான். ஜோசியர் என்ன சொன்னாருன்னு நீயும் தானே கேட்ட. நீ பழச மறக்கணும், அதுக்கு முதல்ல இந்த தாலிய கழட்டணும்னு சொன்னாருல்ல. நீ ஏன் நினைச்சு பாருமா, என் பையன் கட்டின தாலியோடு இருக்கிற ஒன்ன இந்த தம்பியால எப்படிமா ஏத்துக்க முடியும்? அதுக்காக உன் வாழ்க்கைய சரி பண்ணாம அப்படியே விடுறது எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. அதுக்காகத்தான் வினோ, அவன் முகம் கூட உனக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் அவனோட படத்தை எல்லாம் என் மனச கல்லாக்கிக்கிட்டு எடுத்து ஒளிச்சு வச்சேன். இப்ப அவன் ஞாபகமா இருக்கிறது அவன் கட்டின தாலி மட்டும்தான். அதையும் கழட்டிருமா. அப்போதான் வினோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இது பாரு வினோ, கனகா உனக்கு சடங்கு பண்ணி உன் பூவையும் பொட்டியும் அழிக்கணும்னு நினைச்சப்போ அதுக்கு எதிரா நின்னது நானும் உன் அத்தையும் தானம்மா. உனக்கு திரும்பவும் பொட்டு வச்சு அழகு பார்த்தது உன் அத்தை தானம்மா. அப்படி இருக்கிறப்போ நாங்களாம்மா உனக்கு தப்பு பண்ணிட போறோம்? தாலிங்கிறது ஒரு பொண்ணுக்கு வேலியா தான் இருக்கணும். ஆனா அதுவே ஒரு வலியா இருக்க கூடாது. வினோ, இது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. அம்மா, எதுக்கு விருப்பம் இல்லாதவங்களை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே இருந்துட்டு போட்டுமே. எதுக்கு அவசரப்படுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. வாசு, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அது எப்படிடா ஒரு தாலி கழுத்துல இருக்கும்போது இன்னொரு தாலி ஏறும்? காலத்துக்கும் அதை சுமந்துட்டு இவ கஷ்டப்படுறதுக்கு கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணீரை தொடச்சிட்டா எல்லாம் கடந்து போயிரும்டா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் தாலியை கழட்டுறதுக்கு எல்லா பொம்பளைகளும் அழுது ஒப்பாரி வைப்பாங்க. அதுக்காக அதை கழட்டாமே இருக்க முடியுமா? இல்ல அதை கழட்டினதுக்கு அப்புறம் எல்லா பொம்பளைங்களும் அழுதுதான் இருக்காங்களா? எல்லாத்தையுமே காலம் மறக்க வச்சிரும்டா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் கழுத்துல இருக்கிற இந்த தாலியை கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டேன்னு இப்படி அடம் பிடிச்சா எப்படிம்மா? அடுத்த வாழ்க்கைக்குள்ள போக போற உன் பொண்ணு மதி பேசினத மறந்துட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும்மா. பொண்ணை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவுல இருக்கோம். நீ மட்டும்தாம்மா இன்னும் பிடிவாதமா இருக்கிற. ஆனா அது யாருக்காகன்னு தான் எனக்கும் புரியல. ஏம்மா, ஏன் இன்னும் உன் புருஷன் வருவான்னு நீ நம்புறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதும்மா. என் புள்ள செத்துட்டா. இன்னும் ஏமா தயங்குற? அப்போ உண்மையிலேயே உன் பசங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கல, அப்படித்தானே? நீ வாழறதே உன் பசங்களுக்காகத்தான், அவங்க சந்தோஷத்துக்காகத்தாங்கிறது உண்மையா இருந்ததுன்னா உனக்கு மட்டும் இல்ல, உன் பசங்க சந்தோஷத்துக்கும் தடையா இருக்கிற இந்த தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுடு.